மயிலு மயிலு உனக்கு இப்ப என்ன வேணும் மயிலு, நான் உன் கூட சேர்ந்து வாழணும் அவ்வளவுதானே, சரி சேர்ந்து வாழ்றேன், முதல்ல இந்த முடிவை முதல்ல விடு அப்படின்னு சொல்லி இப்ப சரவணனே வந்து தேவையில்லாம ஒரு வார்த்தையை விடுற மாதிரி ஒரு அதிரடியான சில திருப்பங்கள் நடக்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. யாருமே எதிர்பார்க்காத விதமா இப்போ வந்து ஒரு பெரிய ஷாக் ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடி இப்ப தங்கமயிலோட வீட்டில் எல்லாருமே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. தங்கமயிலோட அம்மா வந்து அப்படியே வந்து என்னதான் வந்து ஒன்று பண்ணுறதோ ஒன்று வச்சுட்டு பண்ணுறதோ தெரில, நீ வந்து இந்த மொத்தமாக வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்த வாழ்க்கையை கெடுத்துக்கிட்ட அப்படின்னு திட்டி கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. தங்கமயில் நான் அப்போவே சொன்னேன், எனக்கு இதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொன்னேன், என்னால் பொய் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன், கேட்காம கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இல்லை நீ வாழ்ந்துதான் ஆகணும், பொய் சொல்லி தான் தீரணும்னா எனக்கு தான் வரலையே அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும் போதே வாசல்ல இருந்து யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு குரல் வருது. என்னடா யாரான்னு சொல்லி பார்த்தா வீட்டு வாசல்ல அந்த லோட் ஆட்டோ வந்து நிற்குது. லோட் ஆட்டோவில் இருந்து அப்படியே ஜாமானெல்லாம் இறக்கி வைக்கிறாங்க. என்னது இது அப்படின்னா, அந்த வீட்டில் இருந்து கொடுத்து அனுப்பிட்டாங்க, எல்லாத்தையும் வந்து இங்கேயே வச்சுட்டு போய் சொன்னாங்க அப்படின்னா, அதெல்லாம் எப்படி அவங்க கொடுத்துடலாம், நான் அதெல்லாம் ஒன்றும் முடியாது, நீங்கள் எடுத்து போங்க, அவங்க கொடுத்துட்டா நீங்கள் வாங்கிப்பீங்களா அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, அவங்க எனக்கு பே பண்ணிட்டாங்க, பே பண்ணி இங்கே வைக்கிறதுக்கு சொல்லிட்டாங்க, நான் எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டு போகிறேன், உங்களுக்கு வேணும்னா உள்ளே எடுத்து போங்க, இல்லைனா அவங்கள்ட்ட பே கொடுத்துங்க, நீங்கள் இன்னொரு வண்டி வேணால் பிடிச்சி கொண்டு போய்ங்க, எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு வச்சுட்டு போனோடனே கடைசியாக வந்து அவங்க செருப்பெல்லாம் எடுத்து வச்சதை பார்த்து செருப்பை கூட கொடுத்துட்டாங்கம்மா அப்படின்னு வந்து தங்கமயில் இப்போ அழுதுகிட்டு இருக்காங்க. தங்கமயில் அழுதுட்டு இருக்கிறத பார்த்து நான் அப்போவே சொன்னேன், இதெல்லாம் வந்து இப்படிதான் போய் முடிய போகுது, உன்னை மொத்தமாக துரத்தி விட்டு வேற கல்யாணத்தை பண்ணிக்க போறாங்கன்ட்டு, நீ கேட்கல, இப்போ பாரு என்ன நடக்குதுன்ட்டு அப்படின்னு சொல்லி பாக்கியம் தலையிலையும் அடிச்சுக்கிட்டு இருக்க. இப்போதான் வந்து தங்கமயில் எதிர்பாராத ஒரு விஷயத்த பண்ண போறாங்க. இதுக்கப்புறமா தான் கதை வந்து இன்னும் சூடு பிடிக்க போகுது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தங்கமயில் திருப்பி ரூம்குள்ளார போயிட்டு மாற்றி வந்து சரவணனுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. கால் பண்ணால் சரவணனுடைய நம்பர் பிளாக் பண்ணிட்டார் அவர். அதனால வந்து அவங்களுக்கு காலே போகலை, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலன்னே டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, எப்பயும் போல இருக்கிறாங்க மீனாவை கால் பண்ணேன். மீனா ஃபோனை எடுத்துட்டு என்ன அப்படின்னு வந்து கேட்ட உடனே வந்து மீனா, என்ன மீனா ஜாமானெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டாங்க மீனா, எல்லாம் வந்து நாங்கள் வேணானே முடிவு பண்ணிட்டாங்களா மீனா, ஏமீனா அப்படிங்கும் போதே டக்குன்னு மீனா தங்கமயில்ட்டு வந்து ஃபோனை வாங்கி பாக்கியம் பேசுகிறாங்க. இந்த பாருமா, நாங்கள் வந்து கோவப்பட்டோம், கேஸ் போட்டோம், உனக்கு அது ஒத்துக்கலங்கிறதுலாம் வேற, ஆனால் என் பொண்ணு வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன, நீயும் அந்த வீட்டில் மருமகளாக தானே போயிருக்க, ஒன்று அப்படி துரத்துனாலும் சும்மா இருக்க முடியுமா, எப்படியாச்சும் பேசுமா, முதல்ல அங்கே இருக்கவங்க யார்ட்டே ஃபோனை கொடுமா, நான் பேசுகிறேன் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுதே பாருங்க, உங்களுக்காக நான் வந்து நல்லது செஞ்சு உங்களுக்காக வந்து பாவம் பார்த்து நான் நிறைய அனுபவிச்சிட்டேன், இப்போ என்னை புருஷன் கூட நம்ப மாட்டேறாங்க, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை எனக்கு வந்து உங்கள்கிட்ட பேசணும் அவசியம் இல்லை, உங்களால் நான் திட்டு வாங்குறதான் ஜாஸ்தியாக இருக்குது, இனிமேல் எனக்கு கால் பண்ணாதீங்க அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டு அவங்களும் பிளாக் பண்ணிடுறாங்க. இவங்க திருப்பி கால் பண்ணி பார்த்துட்டு, மீனாவும் பிளாக் பண்ணிட்டாமா, ராஜினா என்னை ஏற்கனவே பிளாக் பண்ணிருப்பாமா, எல்லாம் போச்சுமா அப்படின்னு இவங்க புலம்பிக்கிட்டு இருக்க. என்னடி பண்றது, நீ அங்க வச்சு ஸ்டேஷன்ல வச்சு இதை சொல்லாம இருந்தா இந்நேரம் அவங்க குடுமி நம்ம கையில இருந்திருக்கும், இப்ப கடைசியில நம்ம குடுமி தானே அவங்க கையில இருக்கு, இப்ப நம்ம என்ன பண்றது, அவ்வளவுதான் போச்சு, வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து டக்குன்ட்டு வந்து இதைத்தான் அப்பவே சொன்னேன், என் வாழ்க்கை போச்சு சுடரு, உனக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, ஆட்டுக்குட்டி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீ பேசாம வந்து கல்யாணத்துக்கு பொய் சொல்லி கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்காத, வாழ்க்கையே மொத்தமா முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் ஏன் வாழ்றோன்னே தெரியாது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு, இதான் உங்களுக்கு நான் கொடுக்குற கடைசி அட்வைஸ் மா, இனிமே நீ பொய் சொல்லாத, பொய் சொல்றதுனால 10 பைசா பிரயோஜனம் இல்லை, அப்பா கிட்ட சொல்லிட்டு வேலைக்கு போகாம ஒழுங்கா உழைச்சி சம்பாதிக்காம என்ன காசு வந்தாலும் அந்த காசு நிக்காது, அதனால 10 பைசா பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்ட்டு குடுன்னு தள்ளி விட்டு ஓடி போய் கதவை சாத்திக்கிறாங்க. கதவை சாத்தின உடனே ரூம் கதவை சாத்திக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாம கதவை தட்டி பார்க்கணும்னா, அக்கா ஏதாவது பண்ணிக்க போறான்னு பயமா இருக்குமா அப்படின்னா, அவன் என்னடி பண்ணிக்க போறான், நான் தான் பண்ணிக்க போறேன் எல்லாத்தையும் அப்படின்னு இந்த பாக்கியம் பேசிட்டு இருக்கும் போது, இல்லம்மா கதவை திறக்க மாட்டா அப்படிங்கும் போது இவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. பயம் வந்து தள்ளி பார்க்குறாங்க. தள்ளி பார்த்தா கதவு லாக் ஆகியே இருக்குது. லாக் ஆனோடனே இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. மயிலுன்னா மயில் உள்ளார போய் பார்த்தா மயில் உள்ளார அப்போ தான் அவங்க அம்மா அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்துச்சுன்னு ஆப்பிள் கொடுத்த கத்தி ஒன்று இருக்குது. இந்த கத்தி எடுத்து கைக்கிட்ட வச்சு பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே டென்ஷன் ஆகுது, அப்படியே கோவம் ஆகுது. அப்படியே இந்த இடத்துல இருந்து டக்குன்னு வந்து பார்த்தா கட் பண்ணால் கடையில் இருந்து டெலிவரி கொடுக்குறோம் அப்படின்னு வெளில வந்துட்டு பைக்கில் ஏறி உட்காடுறாரு சரவணன் உட்காரும் பொழுதே வந்து அவளுக்கு இன்னொரு நம்பர், தெரியாத நம்பர்லேருந்து கால் வருது. யாருன்னு எடுத்து பார்த்தா, மாமா நான் சுடர் பேசுறேன் மாமா அப்படின்னோம்னா, ஏய் எதுக்கு எனக்கு கால் பண்றீங்க, வைஃபோன அப்படிங்கும் பொழுதே வந்து மாமா ஒரே ஒரு நிமிஷம் அக்கா ரூம்குள்ள போயிட்டாமாமா, ரூம்குள்ள போய் கதை சாத்திட்டாமாமா, என்ன பண்றதே எங்களுக்கு ஒன்றும் புரியல மாமா, தயவு செஞ்சு வாங்க மாமா, எங்க அப்பாவும் போன் எடுக்க மாட்டாரு மாமா அப்படின்னு. இந்த நாடகம்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னா, மாமா நிஜமா சொல்றேன் மாமா அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது போனை கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணிட்டு இவர் பைக்ல போயிட்டு இருக்காரு, போயிட்டு டெலிவரி கொடுக்குறாரு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து உள்ளார என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டு இந்த பக்கம் சேலை பாக்குறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இப்ப டக்குன்னு வந்து பார்த்தா ஒரு மாதிரி சரவணனுக்கு மனசு உறுத்த ஆரம்பிக்குது. ரொம்ப நல்லவங்களா இருந்தாலும் இதான் பிரச்சனை. ஸோ அவருக்கு மனசு உறுத்த ஆரம்பிச்சு, என்னவா இருக்கும், உண்மையிலே ஏதாச்சும் பண்ணிக்க போறாளா, என்ன நடக்க போகுது, அவ வேற கால் பண்ணிட்டே இருந்தா. பிளாக் லிஸ்ட் எடுத்து பார்த்தா பிளாக் லிஸ்ட்ல வந்து நம்பர் வேற வந்திருக்கு. ஸோ இப்போ ஏதோ பண்ணியிருக்கா, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குன்னு வண்டியை திருப்புறாரு.
யூட்டர்ன் அடிக்கிறாரு. இங்கே வந்து கதவை டம்முன்னு அடிச்சு தள்ளி பார்த்துட்டு இருக்காங்க. யாருமே இல்லையான்னு பக்கத்து வீட்டில் யாராவது போய் கூப்பிட்டுலாமான்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் கிளம்பி வெளில போக கரெக்டாக வீட்டு வாசல்ல பாக்கி அப்படியே அழுதுகிட்டே ஓடி வந்து யாராச்சும் வாங்கலங்கும் போது வந்து வண்டி நிற்குது. வண்டியிலேருந்து சரவணன் இறங்கி வர்றாரு. என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்க, மாப்பிள்ள ரூம்குள்ளே போய் கவர் சாத்திட்டா. மாப்பிள்ளைக்கு எப்படிங்கிற வெள்ளம் வச்சுக்காது, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னா ரூமுக்குள்ளே இருக்காங்க. அப்படின்னா வேகமாக வந்து இவர் பிடிச்சி தம்முன்னு தள்ளி பார்க்குறாரு. தள்ளி பார்த்தா கதவு நல்ல ஸ்ட்ராங்கான கதவாக இருக்குது. கதவை உடைக்கவும் இல்லை. தேக்கு மர கதவு மாப்பிள்ள உடைக்க முடியல மாப்பிள்ள அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அங்கிட்டு எங்கிட்டு போய் வந்து ஒரு ஜன்னல் வழியாக பார்த்தா மேலே ஒரு லூப்பெல்லாம் போட்டுறது தெரியுது. என்ன பண்ணுறாங்க இவருக்கு, ஏதோ கயிறுலாம் கட்டியிருக்காளே, என்ன பண்ண போறாருன்னு இவருக்கு ரொம்ப பயம் அதிகமாயிட்டு வெளில வாங்க, தயவு செஞ்சு வெளில வா தங்கமயிலே, அறிவு கட்டத்தனமா பண்ணாத, பொய் சொன்ன பொய் எல்லாம் ஓகே, இப்போ அதை விட பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து இவங்க சொல்லும் பொழுதே வந்து நான் வரமாட்டேன், எனக்கு போதும், எனக்கு இந்த வாழ்க்கை போதும் மாமா, நீங்க சந்தோஷமா இருங்க, நீங்க இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றதை பாக்குறதுக்கான தெம்பு திராணி எனக்கு இல்லை, என்னால் வந்து உங்களை இன்னொருத்தன் கூட யோசிக்க முடியல, நான் உங்களுக்கு நீங்கள் எனக்குன்னு தான் நினச்சேன். நான் இதுக்கப்புறம் அது நடக்க போகிறதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நாங்கள் செஞ்ச தப்பும் ஜாஸ்தி, எல்லாருமே அங்கே வெறுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, என்னை பார்த்தாலே யாருக்குமே பிடிக்கல, எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன், நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துக்கோங்க, நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க மாமா அப்படின்னு வந்து டயலாக் கூட விடும்பொழுதே வந்து இன்னமும் இவருக்கு வந்து பயம் அதிகமாகிடுது. நாங்கள் மயில தயவு செஞ்சு கதவை தர போனோம், என்ன வேணும் இப்போ எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னா, என்னால் நீங்கள் உங்க கூட தான் வாழ்ந்தாகணும் மாமா, எனக்கு அதை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது, நான் வந்து போய் சொன்னேன், எல்லாத்தையும் சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வந்தோம், ஆனா அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் வந்து அந்த பொய்களை மறைக்கிறதுக்கு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்தனே தவிர உங்க மேல வச்சு இந்த பாசத்திலேயோ காதல்லையோ அந்த குடும்பத்து மேல வச்ச மரியாதையோ பொய் இல்லை, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, எனக்கு வேற வழியே இல்லை, எனக்கு நீங்க எனக்கு கைவிட்டு போயிடுவீங்களோனால அந்த பொய் கேஸ் எல்லாம் கொடுத்தேன், அதுவும் வந்து உங்க மேல இருந்த அன்புல மட்டும்தான் அப்படின்னு வந்து பேச, இதையுமே வந்து பேக்கு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சரவணன் நம்ப வேற ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் உண்மையாகவும் இருக்குது, கொஞ்சம் பொய்யாகவும் இருக்குது, கொஞ்சம் அவங்களுக்கு சாதகமாகவும் அவங்க பேச 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 ஒரு குழம்பி போயிட்டு, மயிலு என்ன வேணாலும் பேசி தீர்த்துக்கலாம், நீ கதவை மட்டும் தர, எப்படி உங்க கூட வாழ போகாத வாழ்க்கை எதுக்கு மாமா, எனக்கு வேணாம் மாமா, என்ன என் கூட வாழ்ந்துக்கலாம் விடு, உனக்கு இப்போ என்ன வேணும், என் கூட சேர்ந்து வாழணும், என் கூட இருக்கணும், அவ்வளோதானே பண்ணிக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு நேரங்காலம் இருக்குது, நீ மட்டும் வெளில வா, அது என்னன்னு பேசலாம் அப்படின்னு வந்து இவர் சொல்லும் பொழுது இவருக்கு வேற மனசில் வந்து அவங்க கூட சந்தோஷமா அந்த தருணம்லாம் வேற வந்துட்டு போகுது. அப்படி இந்த பக்கம் பாக்கியா கொஞ்சம் பரவாயில்லையே நடந்துரும், இதனால நல்லது நடக்கும் போலேன்னு பாக்கியம் யோசிக்க, இந்த பக்கம் சுடர் வேற திருன்னு முழிக்கும் பொழுது கதவை தட்டிக்கிட்டே இருக்க கதவை வந்து டக்குன்னு திறக்குது. திறந்த உடனே தங்கமயில் வெளில ஓடி வந்து கதவை திறந்த வேகத்தோட வந்து அப்படியே பாஞ்சு கட்டி பிடிச்சிக்கிறாங்க சரவணன். அப்படியே உங்களாம் சந்தோஷப்பட, என்னால நீங்க எல்லாமே இருக்க முடியாது மாமா, நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க மாமா, இப்பதான் எல்லாம் தெரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நான் பொய் சொல்ல மாட்டேன் மாமா, நான் பண்ண தப்பு மன்னிச்சு வீட்டுக்கு கூட்டு போயிடுங்க மாமா அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க, வீட்டில் அங்கெல்லாம் வெறுப்பை உமிழ்ந்துட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்க அத்தனை பேத்தையும் கொண்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சா இவ கூட எப்படி சேர்ந்து வாழ்றது, இவ வேற இவ்வளோ தூரம் வந்து சென்சிட்டிவாக இருக்காது, என்ன பண்ணுறது, நம்மளுக்கும் வந்து மனசுக்குள்ள மேலே ஒரு காதல் இருக்கும் போலையேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழம்பி போய் நிற்கிறாரு சரவணன் அப்படிங்கிற மாதிரி கதை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ப்ரெடிக்ஷனை பற்றி அப்படிங்கிறத சொல்லுங்க. அப்படியே சிறகடிக்க ஆசையில் விஜயாவத்துக்கு உள்ள வைக்கலான் இருந்த ஒரு விஷயத்தை எப்படி வந்து சம்பவம் பண்ணி மீனாவை தடுத்து நிறுத்துறாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷனும் இருக்கு. அந்த ப்ரெடிக்ஷனை பாருங்க. நம்ம சேனலை ஒருவேளை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ.